Hello everyone, good evening. So last video என்ன பார்த்தோம் அப்படின்னா local field or internal field பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா Clausius-Mozarti relation பார்க்க போறோம். ஓகேங்களா? so that இது வந்து பார்த்தீங்கன்னா local field ஓட continuity தான். ஓகேங்களா? உங்களுக்கு क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா அனாலிசிஸ் क्वेश्चन பேப்பர்ல explain the Clausius-Mozarti relation கேட்பாங்க, இல்லாட்டி explain the local field கேட்பாங்க, இல்லாட்டி explain the local field of the dielectric material along with the Clausius-Mozarti relation கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இதை சேர்த்து தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? so that இன்டர்னல் ஃபீல்டு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா Clausius-Mozarti ரிலேஷன். ஓகே, கிளாசியஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா he is the one of the famous scientist. ஓகேங்களா? ஸோ ஜெர்மானியன் ஃபிசிசிஸ்ட். ஓகே, ஸோ கிளாசியஸ், ருடால்ஃப் கிளாசியஸ் தான் இவருடைய ஃபுல் நேம். ஜெர்மானியனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணாரு 1800 பார்த்தீங்கன்னா 1827 தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சாரு. அண்ட் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அண்ட் ஆல்சோ he gives the concept of entropy. ஓகேங்களா? ஸோ தட் அவர் என்ன சொல்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாதர் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ருடால்ஃப் கிளாசியஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொசாட்டி. ஓகேங்களா? ஓஎஃப் மொசாட்டின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பிசிசிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுங்கிற பேராமீட்டர் எப்சிலான் ஆரையும் போலரிசபிலிட்டி ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு Clausius-Mozarti ரிலேஷன். ஓகே, ஸோ இட் ரிலேட்ஸ் த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகே, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மெட்டீரியலை கெப்பாசிட்டி யூசேஜுக்கு நம்ம கெப்பாசிட்டி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆருக்கு இன்னொரு வேல்யூ என்னன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஏ மெட்டீரியல் இட் ரிலேட்ஸ் ஆர் combined with polarizability. Okay, polarizability, atomic polarizability or molecular polarizability, it is nothing but the microscopic quantity of its individual molecules and number of molecules present per unit volume n. Okay, so அந்த மூணு பாராமீட்டர் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் Clausius-Mozarti ரிலேஷன். ஓகே, dielectric constant, number of atoms or molecules and polarizability. ஓகே, இந்த மூணு ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் Clausius-Mozarti relation. So n alpha is equal n alpha over 3 epsilon naught is equal to epsilon r minus 1 over epsilon r plus 2. ஓகே, இதுதான் நமக்கு அந்த ரிலேஷன். இப்போ இந்த ரிலேஷன் எப்படி வருதுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லையா, லோக்கல் ஃபீல்டு அந்த ஈக்குவேஷனோட ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்ன எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா போலரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ போலரைசேஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேபிட்டல் பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஸ் டு அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்னமோ சார்ஜஸ்லாம் போலரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த டைரக்ட்லி ப்ரொபோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணும். ஓகே, இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, ஸோ தட் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பிரசன்ட் இன் த பர் யூனிட் வால்யூம் இன் த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல். ஓகே, என் இன்டூ அந்த மெட்டீரியலோட போலரைசபிலிட்டி எந்த அளவுக்கு அது போலரைஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு தான் நமக்கு போலரைசபிலிட்டி ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபா இன்டூ இ. ஓகே, இந்த இ தான் நமக்கு என்னன்னா அப்படின்னா லோக்கல் ஃபீல்டு ஆர் இன்டர்னல் ஃபீல்டு ஆர் லாரன்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இஐஎன். ஓகே, சஃபிக்ஸில் போட்டால் இன்டர்னல் ஃபீல்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம், P is equal to n into alpha into EIN. இப்போ என்ன பண்ணணும் நம்ம P over n alpha. ஓகேங்களா? EIN. இந்த EIN அங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், லாஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஈக்குவேஷன் கொண்டு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ P by n alpha is equal to இன்டர்னல் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலானா நமக்கு E plus or E macro plus P by 3 epsilon naught நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் கொண்டு நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட் E macro or MEC மேக்ரோன்னு அர்த்தம். சில புக்கில் வந்து கேபிட்டல் இன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் P by 3 epsilon naught. ஓகே, எப்சிலான் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ஒரு வேக்கமில் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாஸ் ஆகுது அதுதான் நமக்கு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ P over 3 epsilon naught. ஓகே, இப்போ என்ன பண்ண நமக்கு இந்த மேக்ரோஸ்கோபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பார்க்குறோம். ஓகே, எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ங்கிறது ஒரு வெக்டர் ஃபீல்ட் ஆஃப் த டைபோல்ஸ். ஓகே, ஸோ அது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் D
இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்ட்டு இ ஓகேங்களா எப்சிலான் இன்ட்டு இ சரிங்களா ஸோ தட் டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்ட்டு இ எப்சிலானுக்கு என்ன எக்ஸ்பென்ஷனா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் ஓகேங்களா ஸோ எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் இன்ட்டு இ சரிங்களா ஸோ எப்சிலான் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் எப்சிலான் ஆருங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இதை ரெண்டையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் ப்ளஸ் போட்டு என்ன பண்ணுறோம் நமக்கு போலரைசேஷன் வந்துடும் இந்த போலரைசேஷன் ஓகேங்களா ஸோ நமக்கு எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்ன நமக்கு இட் இஸ் எ வெக்டார் ஃபீல்டு ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பை த டைபோல்ஸ் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சரிங்களா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற வெக்டார் ஃபீல்டு தான் நமக்கு என்னது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஸோ தட் எப்சிலான் இ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் plus epsilon r e plus p ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பேராமீட்டர் நம்ம என்ன பண்ணுறது இந்த பக்கம் கொண்டு வாங்க ஓகே ஸோ எப்சிலான் இ மைனஸ் ஆஃப் எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர் இன்டூ இ இஸ் ஈக்குவல் டு பி ஓகேங்களா இந்த எப்சிலான் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மீடியம் வந்து நம்ம ஒன்றுன்னு சொல்லுவோம் ஓகே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் வந்து ஏர் மீடியத்துக்கு ஒன்று அப்போ என்ன பண்ணோம் இந்த நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ இங்கே ரெண்டு பக்கமும் என்ன பேராமீட்டர் இருக்குது நமக்கு இ இருக்கா அப்போ என்ன காமனாக இ எடுத்துருங்க ஸோ எப்சிலான் இன்டூ எப்சிலான் ஆர் E is equal to P. So bracketல epsilon r வந்து நமக்கு ஒன்று எழுதுங்க ஓகே ஃபார் ஏர் மீடியம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க எப்சிலான் இங்கே ரெண்டு பக்கம் காமனாக இருக்கிறனால நம்ம இ வெளியேற்றோம் எப்சிலான் ஆருக்கு ஒன்றுன்னு போட்டோம் ஸோ எப்சிலான் மைனஸ் எப்சிலான் நாட் இன்ட்டு இ ஓவர் இ இஸ் ஈக்குவல் டு பி ஓகே ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இ என்னன்னு பார்க்குறோம் ஓகே இ இஸ் ஈக்குவல் டு பி ஓவர் எப்சிலான் மைனஸ் எப்சிலான் நாட் ஓகே இதுதான் நமக்கு என்னன்னா அந்த மேக்ரோஸ்கோபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே ஸோ மேக்ரோஸ்கோபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு சரிங்களா ஸோ இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க ஸோ தட் பி பை என் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இ மேக்ரோஸ்கோபிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ பி ஓவர் எப்சிலான் மைனஸ் எப்சிலான் நாட் ப்ளஸ் இந்த இடத்துல போடணும் ஓகே ப்ளஸ் பி ஓவர் 3 எப்சிலான் நாட் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும் அடுத்து நம்ம இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அந்த ஃபைனல் ஃபார்முலா கொண்டு போகிறோம் என்ன ஆஃப் ஓவர் 3 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் மைனஸ் 1 ஓவர் எப்சிலான் ஆர் ப்ளஸ் 2 கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ தட் இதை அப்படியே எழுதி வச்சுங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எழுதி வச்சுங்க பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல போட்டு நம்ம அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதான் மாதிரி நம்ம ஃபைனல் எழுதி வச்சிருந்தோம் ஓகேங்களா ஸோ பி ஓவர் என் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி ஓவர் 3 எப்சிலான் மைனஸ் எப்சிலான் நாட் ப்ளஸ் பி ஓவர் 3 எப்சிலான் நாட் ஓகே இப்போ என்ன பண்ணோம் நம்ம இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஸோ ஓகே ஸோ பி பை என் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் காமனாக பி இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம பி எழுதித்தரோம் ஓகே பி 1 ஓவர் எப்சிலான் மைனஸ் எப்சிலான் நாட் ப்ளஸ் 1 ஓவர் 3 எப்சிலான் நாட் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா பி ஓவர் என் ஆல்ஃபா நீ இங்கே கேன்சல் பண்ணிடலாம் பி ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஃபைனலாக போய் கேன்சல் பண்ணிக்கலாம் பி என்ன பண்ணுறோம் நம்ம இந்த இடத்துல பாருங்க இது சென்டரில் போட்டுங்க ஓகே சென்டரில் என்ன பண்ணுறோம் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகே எல்சிஎம் எடுக்கும்போது பாருங்க எப்சிலான் மைனஸ் எப்சிலான் நாட் இன்டூ 3 எப்சிலான் நாட் சரிங்களா இப்போ என்ன பண்ணோம் இங்கே இடத்துல நமக்கு 3 எப்சிலான் நாட் இல்லை அப்போ என்ன பண்ணோம் நமக்கு கீழே மல்டிப்ளை பண்ணும் மேலே மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஆல்ரெடி டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்போ மேலே என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும் 3 எப்சிலான் நாட் ப்ளஸ் இந்த எப்சிலான் நாட் பண்ண இந்த பக்கம் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் கீழே மல்டிப்ளை பண்ணணும் மேலே மல்டிப்ளை பண்ணணும் ஆல்ரெடி பண்ணிட்டோம் மேலே பண்ணும்போது எப்சிலான் மைனஸ் எப்சிலான் நாட் சரிங்களா ஸோ அகைன் பி ஓவர் என் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி ஓவர் இந்த 3 எப்சிலான் நாட் என்ன பண்ணுறோம் நமக்கு இங்கே எழுதிக்கும் ஓகே 3 எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் நாட் ஓகே 3 எப்சிலான் நாட்ல ஒரு எப்சிலான் நாட் போச்சு என்ன நமக்கு 2 எப்சிலான் நாட் ஓகே 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் எப்சிலான் ஓவர் எப்சிலான் மைனஸ் எப்சிலான் நாட் சரிங்களா ஓகே இப்போ என்ன பண்ணோம் நமக்கு இந்த பி நம்ம என்ன பண்ணோம் கேன்சல் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ தட் 1 ஓவர் என் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 ஓவர் என் ஆல்ஃபா 1 ஓவர் 3 எப்சிலான் நாட் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த நியூமினேட்டர் டினாமினேட்டரையும் எப்சிலான் நாட்டால டிவைட் பண்ணுறேன் ஓகே எப்சிலான் நாட்டால நம்ம என்ன பண்ணுறோம் நியூமினேட்டரையும்
டினாமினேட்டர் டிவைட் பண்ணுறோம். ஓகே, நியூமினேட்டர் டினாமினேட்டர் நம்ம ஒரே வேல்யூவில் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணாது, வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தகுந்த மாதிரி அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நியூமினேட்டர் டினாமினேட்டர் எப்சிலான் நாட்டோட நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதே எப்சிலான் நாட்டு இதே எப்சிலான் நாட்டை டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன எழுதணும், 2 எப்சிலான் நாட் ஓவர் எப்சிலான் நாட். சரிங்களா? 2 எப்சிலான் நாட் ஓவர் எப்சிலான் நாட் ப்ளஸ் எப்சிலான் ஓவர் எப்சிலான் நாட். சரிங்களா? ஓவர் பெரிய பிராக்கெட். சரியா? எப்சிலான் ஓவர் எப்சிலான் நாட். சரிங்களா? எப்சிலான் ஓவர் எப்சிலான் நாட் மைனஸ் எப்சிலான் நாட் மைனஸ் எப்சிலான். சரிங்களா? ஸோ எப்சிலான் நாட் ஓவர் எப்சிலான் நாட் ஓவர் எப்சிலான் நாட் ஓவர் எப்சிலான் நாட் ஓவர். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, 2 எப்சிலான் நாட் ஓவர் எப்சிலான் நாட் ப்ளஸ் எப்சிலான் ஓவர் எப்சிலான் நாட் டிவைட் ஓவர் எப்சிலான் மைனஸ் எப்சிலான் ஓவர் எப்சிலான் நாட் மைனஸ் எப்சிலான் நாட் ஓவர் எப்சிலான் நாட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் நமக்கு, இங்கே பாருங்க, இப்போ எப்சிலான் நாட் கேன்சல் ஆயிடும் 1. ஓகே, அடுத்தது இந்த எப்சிலான் நாட் நமக்கு என்ன கேன்சல் ஆயிடும். ஓகே, 1. ஓகே, அப்போ என்ன வரும், நமக்கு என்ன தெரியும்னா எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட் என்ன எழுதுனா எப்சிலான் ஆர் எழுதுனா. ஓகே, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ்னு எழுதுனா. எப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் நாட். சரிங்களா? ஸோ ஃப்ரம் ஹியர் எப்சிலான் ஓவர் எப்சிலான் நாட் எப்படி எழுதலாம், நம்ம எப்சிலான் ஆர் எழுதலாம். ஓகேங்களா? இதான் என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்த கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, அதே மாதிரி இந்த 3 எப்சிலான் நாட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ 3 எப்சிலான் நாட் 3 எப்சிலான் தானே 3 எப்சிலான் நாட் ஓவர் n ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 எப்சிலான் நாட் நமக்கு இங்கே போயிடுச்சு, n ஆல்ஃபா இங்கே இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 2 எப்சிலான் நாட் கேன்சல் ஆகிடுச்சா. அப்போ 2 ப்ளஸ் எப்சிலான் ஓவர் எப்சிலான் நாட்டுங்கிறது என்ன நமக்கு எப்சிலான் ஆர். ஓகேங்களா? எப்சிலான் ஆர் போட்டுங்க. எப்சிலான் ஆர் ஓவர் இந்த இடத்துல நம்ம என்ன வரும், எப்சிலான் ஆர் வரும். ஓகே, எப்சிலான் ஆர் இது வந்து நமக்கு -1. ஓகேங்களா? -1. ஓகே, எப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இன்டர்சேஞ்ச்னா டினாமினேட்டர் நியூமினேட்டராகவும் நியூமினேட்டர் டினாமினேட்டர் லெஃப்ட் சைடு மாத்திரம், நம்ம ரைட் சைடு மாத்திரம். ஓகேங்களா? ஸோ n ஆல்ஃபா ஓவர் 3 எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணுச்சு, மேலே போயிடுச்சு, இது கீழே வந்துச்சு. அதே மாதிரி என்ன பண்ண நம்ம ரைட் சைடு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ எப்சிலான் ஆர் -1 ஓவர் எப்சிலான் ஆர் +2. சரிங்களா? இதுதான் நமக்கு அந்த கிளாசியஸ்-மொசாட்டி ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ n ஆல்ஃபா ஓவர் 3 எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் -1 ஓவர் எப்சிலான் ஆர் +2. இதுதான் நமக்கு கிளாசியஸ்-மொசாட்டி ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ தட் இதோட நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த லோக்கல் ஃபீல்டு கிளாசியஸ்-மொசாட்டி ரிலேஷனை முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட நம்ம வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது அப்படியே நான் நிறுத்துறேன். அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நான் மறைச்சி இருந்தாலும் நான் இடையில கடைசியை விட்டுருவேன், நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுங்க. சரிங்களா? தேங்க்யூ. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரிங்களா?